அனைவருக்கும் வணக்கம். இந்த இயர் லான்ச் ஆனதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோ கரிஸ்மா XMR 210 சொல்லலாங்க. இந்த பைக் லான்ச் ஆகும்போது செம்மையா ஒரு வரவேற்பு இருந்ததுங்க. இந்த பைக் பத்தி டோட்டலா 12 கொஸ்டின்ஸ் ஓனர்கிட்ட கேட்க போறோம். அது எல்லாத்தையுமே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்னோட பேர் கௌதம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போவோம். வணக்கம் ப்ரோ, உங்க நேம், அவர் எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. பிரபு ப்ரோ, திருப்பூர்ல இருந்து வரேன். ஓகே, சூப்பர். இப்போ உங்ககிட்ட 12 கேள்விகள் கேட்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பைக் எடுக்கணும்னு தான் ஹீரோக்கு போனீங்களா இல்ல ஹீரோக்கு போய் இந்த பைக் பிடிச்சி எடுத்தீங்களா? என்னோட பட்ஜெட் 2 lakhs நிறைய வண்டி பார்த்தேன். ஹோண்டால CB 200X அதெல்லாம் பார்த்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு டியூவல் சேனல் அப்புறம் ஹைட்டுக்கு அது போக எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ கொஞ்சம் வெளியே போனா யூனிக்கா இருக்கும். நேர்ல பார்த்தோம் உங்களுக்கு எப்படி? நேர்ல போனோடனே எனக்கு அவ்வளவுதான் கன்ஃபார்ம். மூணுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, 3 கலருமே. இது பிளாக் ரெட். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு பிளாக்கும் எல்லோ ரெண்டுல எந்த எடுக்கலாம்னு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. சரி, இப்ப கடைசியில வந்து எனக்கு எல்லோ சூஸ் பண்ணிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஹைவேஸ்ல எங்கேயாச்சும் போனீங்களா? ஊட்டி போயிட்டேன். அப்புறம் ஹைவேஸ்ல நார்மலா கோயம்புத்தூர் போறது. அப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு? என்ஜின்ல இருந்து லைக் ஒரு 6,000 மேல RPM போகும்போது ஒரு கிக் ஸ்டார்ட் இருந்துச்சு. சர்ன்னு அப்படியே கொஞ்சம் முடிக்க நல்லா சூப்பரா ஃபீல் ஆச்சு. மேக்ஸிமம் இது எவ்வளவு போச்சுன்னா ஒரு 130 போச்சு. 130 வரைக்கும் நான் ஓட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நான் வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது எல்லாம் 140 எல்லாம் போடுறாங்க. அந்த 130 போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு? எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஈஸியா தான். நான் வெயில்ல போனாலும் என்னால தாங்க முடியல. நீங்க தான் ஸ்லோ ஓட்டிருக்கீங்க. இன்னும் புஷ் பண்ணிருந்தா இன்னும் போயிருக்கும். அது போக நம்ம போற இடம் லைக் இப்ப ஹைவேல நம்ம முறுக்கலாது. லைக் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல தான் முறுக்கணும். ஹைவேல இது முறுக்கிருந்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். மேட்டுப்பாளையங்கிறது கொஞ்சம் டிராபிக் இருக்கும், சிங்கிள் ரோடு. பர்ஃபார்மன்ஸ்ல ஓகே, சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இப்போ வந்து இதோட கம்ஃபர்ட் பத்தி சொல்லுங்க. உங்களோட கம்ஃபர்ட், அப்புறம் வீட்ல அம்மா கூட்டிட்டு போயிருந்தா அவங்களோட கம்ஃபர்ட் ரெண்டுமே சொல்லுங்க. கம்ஃபர்ட்னு பாத்தீங்கன்னா இது ஸ்போர்ட் தான், நம்ம வந்து பெருசா கம்ஃபர்ட்ல எதிர்பார்க்க முடியாது. ஆனா பெட்டர் தான் 615. அந்த அளவுக்கு ரொம்ப கீழே நம்ம போறதில்ல. என் ஹைட்டுக்கு சொல்றேன். லைக் ஓகே தான். அதுக்காக நீங்க டூரர் அந்த ரேஞ்சுக்கு அவ்வளவு அப் ஹேண்ட்லிங்லாம் கிடையாது, நார்மல் தான். பட் எனக்கு எந்த பெரிய பெயின் கிடையாது. இன்னும் லாங்ல நான் ஓட்டேன். அதிகபட்சம் 100 அவ்வளவுதான், 150 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருப்பேன். இன்னொரு லைக் ஒரு 300 அந்த மாதிரி போனா நமக்கு தெரியும். அது நான் போனது இல்லை, போனா தெரியும். அம்மாக்குல மில்லியன்ல ஏற மாட்டேன் அப்படின்ட்டாங்களா? ஏற முடியாது. அம்மாக்குல இல்ல கம்ஃபர்ட். அதுல இது ஃபேமிலி பைக்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு இப்ப யாரும் பில்லியனை கன்சிடர் பண்றது இல்லையே. ஆனா ஓரளவுக்கு சீட்டு ரொம்ப சின்னது கிடையாது, ஓகே மேனேஜ் பண்ணலாம். ஜென்ஸுக்கு ஓகே, லேடிஸ் உட்காந்துக்கலாம். ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேன். எவ்வளவு பிரைஸ் கிடைத்தீங்க? 2.7 2,07,000. 2.70 அப்படின்னு பயந்து. ஓகே, 2,07,000. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இதோட மைலேஜ் பத்தி சொல்லுங்க. சிட்டிக்கு எவ்வளவு கிடைக்குது, ஹைவேஸ்ல எவ்வளவு கிடைக்குது? சிட்டி மைலேஜ்ல கொஞ்சம் கம்மி தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பெரிய மைலேஜ் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. லைக் வாயை திறக்கல. அது பார்த்து எப்படின்னா ஒரு 40 கிடைக்கும். லைக் ஒரு சிட்டில வெளியே ஹைவேல பாத்தீங்கன்னா ஒரு 37 to 40 கிடைக்குது. ஹைவேஸ் 37 to 40. அப்பனா சிட்டிக்குள்ள ஒரு 35 32 அந்த மாதிரியா? சிட்டிக்குள்ள வந்து 28. அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் நம்ம ஓட்டுறது, நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டான ஏதாச்சும் முறுக்கிட்டு நம்ம டிராபிக்லாம் அவ்வளவுதான். அதனால ஒரு 28 நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றதா கரெக்ட். எனக்கு ஆக்சுவலி இதுல காட்டுற மைலேஜ் நான் சொல்லிட்டு இருக்கேன். எடுக்கல, நான் அது உன்னையும் எடுக்கல. அடுத்து வந்து பிரேக்ஸ் பத்தி சொல்லுங்க. இது வந்து டுவல் சேனலா? இது டுவல் சேனல். ஓகே, டுவல் சேனல். அது எப்படி எஃபிஷியன்ட்டா இருக்கா உங்களுக்கு? பிரேக்ல எந்த பிரச்சனை இல்ல, அடிச்சா நல்லா நிக்குது. ஒரு 100ல போய் வந்து சட்டனா போட்டுலாம் டெஸ்ட் பண்ணதில்ல இது வரைக்கும். எனக்கு முடிக்கிட்டு வந்து நார்மலா ஓட்டுறதுக்கு நல்லா நிக்குது. லைக் இதாவது ஆட்டோவா டுவல் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். லைக் இதுலயே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா டுவல் சேனல் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாதிரி வரும். தேவையில்லாத டைம்ல ஆஃப்ல தான் இருக்கும். அப்படி சொன்னாங்க. ஓகே, இப்ப சர்வீஸ் விட்டீங்களா? எத்தனை சர்வீஸ் விட்டீங்க? இது வரைக்கும் ஒரு சர்வீஸ் விட்டுருக்கோம். ஃப்ரீ சர்வீஸ். அது ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆனா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும்? கண்டிப்பா ஒரு 1.8K ஆச்சு. 1.8K. ஒண்ணுமே இல்லாம இன்ஜின் ஆயில் மாத்துறதுக்கு, சும்மா மேல பாக்குறதுக்கு மட்டுமே அதுக்கே அவ்வளவு வந்துடும். அப்புறம் அங்க லேபர் சார்ஜ் எதுவும் போட்டாங்க. அப்புறம் வந்து சர்வீஸ் சென்டர்ல கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்கு? ஓகே தான்.
நான் அதான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது நிறைய சொன்னேன் அந்த ஆக்சிலேஷன் ரைஸ் ஆகுது சொன்னேன். அப்புறம் இந்த கிளட்ச் ஃபர்ஸ்ட் அதுவே எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். அது நான் ஓட்டிட்டு 1 week 2 week நினைக்கிறேன். லைக் ஓட்டிட்டு நான் வரும்போது பார்த்தா முறுக்குமா நின்றுச்சு. லைக் முறுக்குனா இது ஆகல. அப்புறம் லைட்டா ரைஸ் பண்ணிட்டு நான் வீட்டுல வந்து பண்ணிட்டு அப்புறம் ஆளுங்க வந்து பண்ணாங்க. அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் சர்வீஸ். அப்புறம் இதை ஆக்சிலேஷன் இது சொல்லி கொடுத்தா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஜினை ஹீட் பண்றதுக்காக ரன் ஆயிட்டு இருக்குனாரு. அப்புறம் வாட்டர் வாஷ் பண்றது முக்கியம் தான் பண்ணாங்க. அவங்க சர்வீஸ்ல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஆக மொத்தம் எல்லா சர்வீஸ் சென்டர் மொக்க. அதாவது ஹீரோன்ல எதா இருந்தாலும் எனக்கு நான் வந்து எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். எல்லாருமே ராயல் என்ஃபீல்டு கழுவி ஊத்துறாங்க, எவங்காயும் கழுவி ஊத்துறாங்க. அப்ப எங்க யார்கிட்ட தான் போறது? ஓகே, இந்த பைக்ல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபீச்சர்ஸ் அந்த இது இருக்கு, நேவிகேஷன் இருக்கு. அதை நான் பெருசா யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் யூஎஸ்பி இது இருக்கு, இதுவும் நான் யூஸ் பண்றது இல்ல. இப்போதைக்கு தேவைப்படல. லைக் மேபி லாங் ஏதாச்சும் போனா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். மத்தபடி ஃபீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெருசா கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சென்சார்ஸ்ல தான் நிறைய வச்சிருக்காங்க. லைக் என்னன்னா ஆட்டோ லைட் இருக்கு பாத்தீங்க. லைட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாயிக்கும். நைட் டைம்ல வந்து உங்களுக்கு பிரைட், இப்போ டார்க் ஆச்சுன்னா அதுக்கேற்ற பிரைட்னஸ் கொடுக்கும். பிரைட்டா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சு இன்டென்சிட்டி கம்மி சென்சார்ல வச்சிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற சென்ஸ் பண்ணி அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இருக்குன்னா பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகும். பேட்டரி சேவ் ஆகும். ஆனா என்ன ஒரு இப்போ எல்லா வண்டிலையும் ஃபுல்லா எலக்ட்ரிக் சென்சார்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. மெக்கானிக்கலா பெருசா இது இல்ல. சோ அதனால நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு போச்சுனாலும் பெரிய செலவு. அப்புறம் வந்து ஏதாவது ஆக்சசரிஸ் மாட்டீங்களா? எதுவும் மாட்டணுமே தெரியல. அதான் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆக்சுவலா. இதுக்கு இப்ப இருக்கிற அப்ளிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா புதுசா எடுக்கிறதுக்கு சென்டர் ஸ்டாண்ட்ல அட்டாச் பண்ற மாதிரி ஒரு காட்டுறாங்க. ஆனா உன்னிய சர்வீஸ் சென்டர்ல உனக்கு சென்டர் ஸ்டாண்ட் நான் மெயினா லேடி ஸ்கூட்டர்ஸ் தேடிட்டு இருக்கேன். அது உன்னியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்ல. நான் இதுக்கு வேணா இப்போ ஸ்கிராட்ச் கார்டு வாங்கியிருக்கேன், வந்து போடல. டிஸ்பிளே குனியும் வாங்கியிருக்கேன். மத்தபடி வேற இந்த ஆக்சசரிஸ் இப்போதைக்கு மார்க்கெட்ல ஆஃப் மார்க்கெட்ல எது கிடைக்கல. ஓகே, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த குண்டுக்குள்ள விட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு? அதெல்லாம் எனக்கு ஓகே தான். அவ்வளோ ரொம்ப ஸ்டிஃபாலாம் எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் வீக்கும் பெருசா வச்சு சும்மா ஓட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு பெருசா இது பண்ணதில்லை. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாலாம் தெரியல. அது மீடியமா தெரியுது. லைக் எனக்கு இது வேணா கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டா முறுக்காம கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு இவ்வளவு ஆங்கிள் முன்னால முறுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது போக எனக்கு ஒரு இஷ்யூ அது லைக் இப்பவும் இருக்கு. லைக் நான் 3rd கியர்ல இருந்து லைக் 4th கியர்ல இருந்து 3rd கியர் நான் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆக்சிலேஷன் அதே ஆகுது. லைக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சர்வீஸ் சென்டர்ல லைக் இது வந்து டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அது ரைஸ் ஆகுறாங்க. ஆனா அது எனக்கு அப்படி யூஸ்வலா தெரியல, கொஞ்சம் அன்யூஸ்வலா இருக்கு. லைக் நான் போய் கியர் டவுன் பண்ணி ஏதாச்சும் டிராபிக் நிக்கும் போது சர்ன்னு அதே ஒரு ரைஸ் ஆகுது, ரைஸ்லயே இருக்குது. சோ அந்த சோக் போட்டா அந்த மாதிரி ஒரு ரைஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒன்னு ஆக்சிலேஷன் இல்லாட்டி கிளட்ச்ல ரெண்டுல ஏதோ தான் பிரச்சனை இருக்கு. பட் இப்ப கொஞ்ச நாளா போக ஓட எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் அது ஆகுது. அது போக எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது லைக் ஆக்சிலேஷன் கேபிள் எனக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இருக்கும் போது இவங்க ஃபிட்டிங்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க போல, லைக் அசம்பிள் பண்ண இல்ல. சோ எனக்கு நான் இதுல வரும்போது நான் முறுக்கிற வண்டி போக மாட்டேங்குது. இது கம்ப்ளீட்டா லூஸ் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த கீழே கனெக்ட் பண்றதுல கீழே நட்டு போல்ட் டைப் ஏதோ டைட் பண்ணும்போது லூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களே இங்க நம்ம திருப்பூர்லயே வந்து வீட்டுக்கே வந்து இது டைட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ஜின் வந்து வைப்ரேஷன் ஆகுதா? இப்போ நீங்க அந்த 130 ரீச் பண்ணீங்களா? அப்போ வந்து ஸ்மூத்தா தான் இருந்துச்சா இல்ல வைப்ரேஷன் ஆகுது? வைப்ரேஷன்லாம் கிடையாது. ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு என்ஜின் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்மூத் கிடையாது. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு. லைக் நம்ம ஹோண்டா எதிர்பார்த்த 200X1 அந்த ஸ்மூத்னஸ் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரஃப் தான். அது எனக்கு தெரிஞ்சுதான் எடுத்தேன் நான். ஸோ அதனால நான் ஸ்மூத்னஸ் பெருசாக எக்ஸ்பெக்ட் ஆகல. நானும் அப்படியே செட் ஆயிட்டேன். இதுதான் வண்டியோட இன்ஜினோட இது அப்படின்னு. அவ்வளோ பெரிய டியூனிங் நல்லா இது கிடையாது. பட் எப்படி சொல்றது, அந்த சவுண்ட் உங்களுக்கு போக பழகிரும். அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு லைக் அது சொன்னல அந்த ஹை ஸ்பீட் போகும்போது எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு லைக் எனக்கு ஏர் ஃப்ளோ தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. தவிர மற்றபடி என்ஜாய் பண்ணி தான் வண்டி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த பைக் வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? இவங்க வாங்கினா நல்லா இருக்கும், இவங்களாம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? ஃபேமிலி கன்சல்ட் பண்ணி எடுக்கிறாங்க, கப்புள்ஸ் இருக்குன்னா அதுக்கு நல்லா இருக்கும். நியூலி மேரிட், காலேஜ் கோயிங் கப்புள். காலேஜ் கோயிங் கப்புலா? காலேஜுக்கு போறாங்க, கப்புல தானே போறாங்க வராங்க. நான் தான் பாக்குறேன். காலேஜ் தான் போறீங்களா அப்படின்னா டவுட்டா இருக்கு. காலேஜ் போறவங்க எடுக்கலாம். அவங்களுக்கு போனா இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். காலேஜுக்கு எடுத்துட்டு போலாம். அப்போ டோட்டலா யூனிக் வேணும்
யூனிக்னஸ் தான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணா இது வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே கைஸ், நம்ம பிரபு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த பைக் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், நாங்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் விட்டுருப்போம், உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் விட்டுருப்போம். அது வந்து நீங்க பர்சனலாவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கலாம். Until then, Gautam and Prabhu signing off. See you.